சரி, இப்போ எண்ணத்தின் சிறப்பு, எல்லா மகான்களும் இந்த எண்ணத்தை பயன்படுத்தி தான் இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்காங்க. மகான்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்துல என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அது எண்ணத்தை ஒட்டி தான் நடக்கணும். குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நாம் ஒரு வீடு கட்டி இருக்கிறோம் அப்படின்னா அது எதுல வந்ததுன்னு பாருங்க. நாம வீடு கட்டலான்னு ஒரு எண்ணம் நினைச்சிருப்போம். அந்த எண்ணம் ஒரு நாள் செயலாக மலர்ந்து அந்த வீடா மலர்ந்திருக்கும். வீடு கட்டலாங்கிற ஒரு எண்ணம் வராம அந்த வீடு வந்திருக்குமான்னு பாருங்க, வாய்ப்பே இல்லை. கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சிருப்போம். அந்த எண்ணம் தான் நம்மளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கே காரணமா இருந்திருக்கும். குழந்தை வேணும்னு நினைச்சிருப்போம். அந்த எண்ணம் தான் ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்கும். இப்படி ஒவ்வொன்றையும் நாம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா, உன்னை கண்டுபிடிக்கலான்னு நினைச்சிருப்பாங்க. அது கண்டுபிடித்ததற்கான வாய்ப்பை அந்த எண்ணம் தான் கொடுத்துருக்கும். அப்ப எச்செயலும் எண்ணமெனும் மூலத்தாளாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் ரொம்ப ஆழம். இந்த எண்ணம் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுச்சு. இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு காரணம், நான் வந்ததுக்கு காரணம், மகரிஷி வந்ததுக்கு காரணம், இந்த உலகம் வந்ததுக்கு காரணம் எல்லாமே ஒரு 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 தாட்டு தான். அந்த தாட் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாளாம், இன்ப துன்ப காரணியும் அதுவே ஆகும். நமக்கு வர்ற இன்பத்திற்கும் காரணம் அதுதான், துன்பத்திற்கும் காரணம் அதுதான். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எண்ணம் அப்படிங்கிற ஒரே விஷயத்த சரி பண்ணினாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணிட முடியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள். இந்த இடம் தான் நாம சிக்கி தவிக்கிற இடம். நம்மளுக்கு அது கிடையாது. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அப்போ நம்ம தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார்னா எங்க தட்டணும்னு தெரியணும். மளிகை கடையில போய் தட்டிட்டு எனக்கு ஒரு ஒரு அரை பவுன் தங்கம் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கிடைக்காது. பேக்கரியில போயிட்டு தட்டிட்டு எனக்கு ஒரு சாரி ஒன்று கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கிடைக்காது. அப்ப எங்க தட்டணும்னு தெரியணும். கண்ட இடத்துல தட்டினா பிரயோஜனம் இல்லை. அப்ப எங்க தட்டணும்னா தவத்துல ஆக்கினையில தட்டணும். அதுக்குள்ள போகணும். அங்க போய் சங்கல்பத்துல கேட்கணும். துரியத்திலேயோ ஆக்கினையிலையோ சாந்தியிலையோ கேளுங்கள் தரப்படும்னா அங்க போய் நின்று உயிர்ல கேட்கணும். அப்ப அந்த உயிர் என்ன பண்ணும்னா ஜீவகாந்தத்தை வான்காந்தத்து கூட இணைச்சு நமக்கு தேவையான விஷயத்தையே அந்த காந்தம் கொண்டாந்து கொடுக்கும். உங்களோட தாட் கொண்டாந்து, நான் நேத்தே சொன்ன மாதிரி அலாவுதீன் அற்புத விளக்கனோட பூதம் இருக்கு இல்லையா, அதை மறக்காதீங்க. அலாவுதீன் அற்புத விளக்கனுடைய பூதம் நம்மளோட மனசு. அந்த பூதம் என்ன பண்ணும்னா என்ன வேணாலும் கொண்டாந்து கொடுக்கும். ஆனா கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களையே சாப்பிட்டுரும். அது மாதிரிதான் எண்ணம் எதை வேணா கொண்டாந்து கொடுக்கறதுக்கான சக்தி எண்ணத்துல இருக்கு. ஆனா அது நம்பினா தான் நடக்கும். அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனையே. என்னன்னா நாம நம்மளுக்கு நம்பிக்கையே இல்லை எண்ணத்து மேல. மகான்கள் அதை அவ்வளவு நம்புறாங்க. ஏன்னா உங்க எண்ணம் தான் காந்தம்னு சொல்லி இருக்கிறோம். மனம்ங்கிறது ஒரு காந்தம், ஜீவகாந்த அலை. அந்த ஜீவகாந்த அலையா இருக்கிற காந்தத்துக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கு, விளக்குற சக்தி இருக்கு, ஈர்ப்பு சக்தி இருக்கு. அதனாலதான் இந்த சீக்ரெட்ல ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. இப்ப நாம ஒரு காந்த கலை, ஒரு காந்த ராடு. இந்த இடத்த நீங்க மறக்காதீங்க. நாம ஒரு காந்த ராடு.
இந்த காந்த ராடு என்ன பண்ணும்னா நம்மளை சுற்றி எல்லாவற்றையும் இழுத்துட்டே இருக்கு. பிரபஞ்சத்துல நாம இழுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஈர்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எதை நினைக்கிறோமோ அதை ஈர்த்து கொண்டே இருக்கிறோம். இப்ப நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்குங்க. இந்த நோட்டு பேனாவில கீழே வைங்க. ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? ரெண்டு கையை நீட்டி வச்சுக்கோங்க. கை ஏந்தின மாதிரி வைங்க. கை ஏந்தின மாதிரி வச்சுக்கோங்க. உட்கார்ந்த நிலையிலேயே ரெண்டு கையை சும்மா ஏந்தின மாதிரி, ரொம்ப நீட்ட வேண்டாம், முன்னாடி ரொம்ப நீட்ட வேண்டாம். இப்ப கையை ஏந்தின மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு கையை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. இப்ப அப்படியே மேல வாங்க, விரிஞ்சு மேல வாங்க. நல்லா பூமிக்கு மேல வர்றோம். அப்படியே விரிஞ்சு வாங்க, பிரபஞ்சம் வரைக்கும் வாங்க. இப்ப அப்படியே அந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படியே மேல இருந்து ஒரு அருவி மாதிரி அப்படியே கொட்டுது பாருங்க. உங்களோட வலது கையில அதை கொட்ட விடுங்க. உங்களுடைய வலது கையில மட்டும் அந்த பிரபஞ்ச சக்தி, தெய்வீக சக்தி, அருட்பேராற்றல் எனது வலது கைகளிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ரைட் ஹேண்ட் மட்டும் பாருங்க. ரைட் ஹேண்ட் மட்டும் பாருங்க. இன்னும் நல்லா மேல இருந்து ஒரு அருவி கொட்டுது. அப்படியே அந்த தண்ணி சட 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 சடன்னு அருவியில கை வச்சிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இந்த எனர்ஜி அப்படியே கொட்டுது பாருங்க. அப்படியே ஃப்ளோ. பிரபஞ்ச எனர்ஜி, தெய்வீக சக்தி, அருட்பேராற்றல் எனது வலது கைகளிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா பாருங்க. அப்படி இறங்குது. அருட்பேராற்றல், பிரபஞ்ச வான்காந்த சக்தி, பேராற்றல் எனது வலது கைகளிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்ப அப்படியே அந்த ரெண்டு கையும் மேல கீழே அசைங்க. ரெண்டையுமே அசைங்க. மேல கீழே லைட்டா மேல கீழே அசைங்க. இப்ப வலது கையில எப்படி ஃபீல் இருக்கு, இடது கையில எப்படி ஃபீல் இருக்குன்னு பாருங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்க. ஓகே. வலது கையை சிலரால அசைக்கவே முடியாது. ஏதோ ஒரு 10 கிலோ வெயிட் கையில வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இடது கை காத்தாட்டு இருக்கும். சரி, இப்ப ரெண்டு கை அப்படியே மெதுவா தேய்த்து கண்களை வச்சுக்கோங்க. பயிற்சி தவம் முடிச்சா என்ன பண்ணுவோமோ அது மாதிரி அப்படியே கண்களை வச்சுக்கோங்க. தேய்க்க தேவையில்லை, இருந்தாலும் லைட்டா அந்த கைக்கு எனர்ஜி போகும்ல. ரைட். இப்ப நிச்சயமா உங்களால ஃபீல் பண்ணிருக்க முடியும். அது தவம் பண்ணி இருக்கிறோம், ஆழமா ஃபீல் ஆயிருக்கும், சத்தியமா ஆயிருக்கும். இதெல்லாம் புதுசா வர்றவங்களுக்கே தெரியும். நீங்க ரெண்டு கைக்கு நடுவுல காந்தத்தை தான் ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்ப உங்களோட கையில பிரபஞ்ச சக்தி இறங்குறத நீங்க ஃபீல் பண்ணிருக்கிறீங்க. இதைத்தான் மகரிஷி பண்றாங்க. மகரிஷி கையை நீட்டினாங்கன்னா காந்தம் வருது இல்லையா? அவரு வரும்னு நினைச்சாருன்னா வரும். நீங்களும் அவர் கையில இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு அருணதி பயிற்சியில கையை தூக்குனீங்கன்னா ஃபேன்ல காத்து அடிக்கிற மாதிரி விசு விசுன்னு அடிக்கும். ஒண்ணுமே ஃபேன் இருக்காது பக்கத்தால, ஆனா அடிக்கும். ஏன்னா நீங்களும் நம்புறீங்க, அவரும் நம்புறாரு. நீங்க நம்பினீங்கன்னா போட்டோல இருந்தே எல்லாமே வரும். மகரிஷி கண்ணை கொஞ்ச நேரம் எடுத்து போட்டோல வச்சு பாருங்க. அதுல இருந்து அன்பும் கருணை வருதுன்னு நினைச்சு பாருங்க, அதுல வரும். வரலைன்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் சொல்றேன். நாமெல்லாம் இதெல்லாம் பண்ணதே கிடையாது. நம்மளுடைய எண்ணம் தான் வர வைக்கன்னு சொல்றேன் நான். மகரிஷியோட ஒரு அற்புதமான போட்டோவை எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் அவரோட கண்ணை பார்த்துட்டே இருங்க. அந்த கண்ணுல இருந்து உங்க கண்ணுக்கு ஆற்றல் வர்றதுன்னு ஃபீல் பண்ணுங்க. அது வரலைன்னா என்கிட்ட கேளுங்க. அவரோட பிளஸ்ஸிங் வச்சிருக்கிற கையில இருந்து எவ்வளவு எனர்ஜி வரும் தெரியுமா உங்களுக்கு? அருள் தந்தை அவர்களே நேரா நின்னா எவ்வளவு எனர்ஜி வருமோ அதே எனர்ஜி அந்த போட்டோல வரும். போட்டோன்னு பார்த்தா வராது, மகரிஷின்னு பார்த்தா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். பீர்பால் இருக்கிற அவையில எண்ணத்தினுடைய சக்திய புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு மரண தண்டனை கைதியினுடைய இறப்பை அவர் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க கதையா கேட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. உணர்வுல கேட்கணும். இந்த மாதிரி 1000 கதை கேட்டிருக்கோம். என்ன சொன்னாரு? பீர்பால் அவனை கொல்லாமே அவனை சாகடிக்க முடியும், அவனோட மனதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார் அக்பர். அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. சரி, எப்படி ப்ரூவ் பண்ணிடுவோம்? இவன் எப்படி இருந்தாலும் நீங்க கொல்லத்தானே போறீங்க, இவன் வேற மாதிரி நான் கொன்னுட்டு உங்கள்கிட்ட மனதனுடைய சக்தியை நிரூபிக்கிறேன். ஒரு பெரிய சுவற்றுல ஒரு ஓட்டை. இவனை இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அந்த ஓட்டை வழியா அவனோட கையை அந்த பக்கம் உள்ள விட்டு இழுத்து வச்சு கட்டி விட்டான். கையை அவனால இழுக்க முடியாது. அவங்ககிட்ட சொன்னாங்க, உனக்கு வலி இல்லாம மரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி நான் என்ன பண்றேன்னா, உன்னோட கைய ஒரு நரம்பை மட்டும் அறுத்து விட்டுருவேன். அது வலி ஒன்றும் பெருசா இருக்காது. அதுல இருந்து ரத்தம் வந்து சொட்டிட்டே இருக்கும். சொட்ட 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 உன்னோட உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் போயிடும். எல்லா ரத்தமும் போயிருச்சுன்னா நீ இறந்துருவேன்னு சொன்னார். அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். இல்லாட்டி தூக்கு தண்டனை சாவு வரணும், கஷ்டப்படணும்னு. சரி, அந்த பக்கம் அவனோட கையை நீட்டி வெளியே நீட்டி இழுத்து வச்சுட்டாரு. அவனுக்கு தெரியாது செவற்றுக்கு இந்த பக்கம் இருக்கான், அந்த பக்கம் கை இருக்கு. அவன் கையில இருந்து அறுத்தது போல ஒரு வலியை ஏற்படுத்தினாங்க. ஆனா அறுக்கல. ஏதோ ஒண்ணு வச்சு கீறினாங்க, ஆனா அது அறுபடல. ஆனா எரிச்சல் உண்டு. பக்கத்தால ஒரு டேப், தண்ணி டேபை திறந்து விட்டு சொட்டு சொட்டுங்கிற சத்தம் மட்டும் இவனுக்கு கேட்கற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க சொல்லிட்டே வர்றாங்க, இந்த சொட்டு இப்போ உன்னோட உடம்புல இருந்து இவ்வளவு ரத்தம் போயிருக்கு, உன்னோட உடம்புல இருந்து இவ்வளவு ரத்தம் போயிருக்கு, இன்னும் இவ்வளவு இருக்குது, கொஞ்ச நேரத்துல இதுவும் போயிரும், நீ இறந்துருவ. இப்படி சொல்லிட்டே வர 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 ஒரு க்ஷணத்துல உன்னோட உடம்புல இருந்து எல்லா ரத்தமும் போயிடுச்சுப்பா, நீ இறந்துட்ட அப்படின்னா ஸ்பாட்டா உயிர் போயிடுச்சு அவருக்கு. இது வந்து ப்ரூவன்டு. எப்படி சாத்தியம்னா, ஆமா சாத்தியம், அப்படித்தான். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு வண்டி உங்க பக்கத்தால வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லாரி நீங்க நிக்கிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பக்கத்தால வந்து சடன் பிரேக் அடிச்சு நின்றுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உசுறு போய் உசுறு வரும். யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தெரியும். அப்படியே நம்ம உடம்புல இருந்து உயிரே பிரிஞ்சு போயிட்டு உள்ள வரும். அப்படி பயம் வந்துடும். அப்பா, சிலருக்கெல்லாம் தெரியும். இந்த தண்ணிக்குள்ள எல்லாம் உள்ள போயிட்டு வெளியே வந்தவங்க, அந்த இறப்பினோட தருவாய்க்கெல்லாம் சிலர் போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் அந்த மரண பயம்னா என்ன, மனசு என்ன வேலை பண்ணுன்னு. ஆக்சிடென்டே ஆகல, வண்டி பக்கத்தால வந்து நின்றுருக்கு, பயம்தான். உடம்புல யூரின் போயிரும், உடம்புல மோஷன் போயிரும், சிலருக்கு உயிரே போயிரும் பயத்துல. பயந்து செத்தவன் எவ்வளவு பேர் இருக்கான். இந்த 13 நம்பர் வீடு அந்த படம், பேய் படம் வந்தப்ப கூட அது சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் போய் நைட் ஷோ உட்காந்து பார்த்துட்டு வெளியே வர்ற வரைக்கும் ஒண்ணும் இல்லையாமா, அந்த டோரை திறக்கிறப்ப சத்தத்தை கேட்டு செத்து போயிட்டாராம். என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இன்னொன்னு, அந்த கேன்சர் பேஷண்ட் ஒரு பையனோட ஸ்டோரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அமெரிக்கால தி ஹிந்து நியூஸ்ல வந்த நியூஸ் அது. அந்த பையனுக்கு கேன்சர் செல்லு, 13 வயசு. ஆனா அந்த பையனை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி 75% கேன்சர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இது மட்டும் நான் ஸ்டோரியா சொல்லணும்னா நீண்ட நேரம் சொல்லுவேன், நான் ஷார்ட்டா சொல்லணுங்கிறங்காட்டி சீக்கிரம் சொல்லிடுறேன். அந்த பையன் அனுப்பிச்ச உடனே அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கு வீடியோ கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வீடியோ கேமை மட்டும் ஆன் பண்ணி கொடுத்துட்டு, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் வருத்தம் தான் இருந்தாலும் வேற வழி இல்லையே, ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஒரு 6 மாசத்துக்கு இருப்பான்னு சொன்னேன். சரி, அது வரைக்கும் அவன் நல்லா சாப்பிட்டு விளையாண்டுருக்குதுன்னு விட்டான். 6 மாசம் கழிச்சு போய் செக்கப்புக்கு போனோம்னா பையனோட கேன்சர் வந்து 55% கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது எப்படிதான் இது சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் மெடிக்கல் மிராக்கல்ங்கிறான். இந்த சான்ஸே இல்லை. மிஷின் எல்லாம் செக் பண்றான், பழைய ரிப்போர்ட் பாக்குறான், இவங்ககிட்ட கேட்கறான், என்னென்னவோ பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. ரிசல்ட்டே இல்லை. ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? இல்ல. மருந்து மாத்திரையா? இல்ல. ஒண்ணுமே கொடுக்கல. என்ன பண்ணீங்க? சாப்பாடு, கேம் கொடுத்து.
அப்புறம் அவங்க மண்டை குழம்பி சரி இது ஏதோ மெடிக்கல்ல மாறிடுச்சு, அவன் உடம்புல ஏதோ ரியாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, இதுல சைக்காலஜிக்கலா இவங்ககிட்ட ஏதாவது மாற்றம் நடந்திருக்குமா மன ரீதியா அப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கல் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அந்த பையன் சொன்ன விஷயம் என்னன்னா, நல்லா அதை கூர்ந்து உள்வாங்குங்க. அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, உன்னோட கேன்சர் செல் வந்து இவ்வளவு வந்து அதிகமாயிருச்சு, இந்த கேன்சர் செல் குறைஞ்சா உன்னை காப்பாத்திடலாம், ஆனா கேன்சர் செல் குறைய வைக்கிறதுக்கான வழி நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கு அந்த துப்பாக்கி சுடுறது வந்து அந்த இதுல கேம்ல ரொம்ப பிடிக்குமாமா. நீங்க பார்த்திருப்பீங்க, சின்ன குழந்தைக்கு துப்பாக்கி வந்து ஷூட் பண்ணுவாங்க அந்த இதுல வச்சு கேம்ல. அதுல முதல்ல இப்போ பறவை அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. முதல்ல வந்து அந்த பாக்ஸா செல்லா வருமாமா அந்த டைம்ல. அவன் அந்த பாக்ஸ மாதிரி வருது பாத்தீங்களா, இந்த செல்ல பாக்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவன் என்ன சொல்லிட்டே சுட்டிருக்கான்னா, ஒவ்வொரு தடவை அந்த இதை சொல்றப்பவுமே என்னோட கேன்சர் செல்ல சொல்றேன், என்னோட கேன்சர் செல்ல சொல்றேன், என்னோட கேன்சர் செல்ல சொல்றேன்னே சுட்டு இருக்கான். 6 மாசமா இதுவே பண்ணிரு. இதுதான் விளையாண்ட கேமு. அவன் அப்படி சொல்லி 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 செய்ய 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 6 மாசத்துல 75% இருந்த கேன்சர் 20% குறைஞ்சு 55% மாறி இருக்குன்னா இது நீங்க எந்த விதத்துல சொல்லுவீங்க உங்க எண்ணத்தினோட சக்திய? கேன்சரையே இல்லாம பண்ணக்கூடிய எண்ணம். இதுக்கு அவன் தவம் எடுக்கல, சின்ன பையன், அவனுக்கு எண்ணத்தினோட சக்தி தெரியாது, ஆனா நம்புனான். அதுதான் விஷயம். விளையாட்டு போக்குல நம்புனா பாருங்க, அது நடந்துருச்சு. அப்புறம் இதுவே நீ ஃபாலோ பண்ணுப்பான்னு சொல்லி இப்ப வரைக்கும் அந்த பையன் உயிரோடு இருக்கிறதா அந்த ஹிந்தி நியூஸ். ஒரு வெள்ளை இனத்தவர் ஆண் பெண் 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது, குழந்தை கருப்பா இருக்கு. இது என்ன கூத்தா இருக்குன்னு கேட்க கூடாது. ஆமா, குழந்தை கருகருன்னு இருக்கு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க. இந்த உடலோட நிறத்தை எது தீர்மானிக்குன்னு உங்களுக்கு சயின்ஸா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த மரபணு தான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கலரை, நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாத்தினோட ஷேப்பு, கலரு எல்லாத்தையும் அந்த ஜீன் தான் தீர்மானிக்கும். அது வந்து பல கோடி வருஷமா வந்துட்டு இருக்கிற ஜீன். அதுல மாற்றம் ஏற்படுத்தணும்னா பெரிய விஷயம். மரபணு மாற்றம் மாதிரி அது. அவ்வளவு சீக்கிரம் அதுல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். அப்போ அவருக்கு மனைவிக்கு கிளியரா தெரியும், ஒரு குழந்தைக்கு அப்பா யாருங்கிறது கன்ஃபார்மா அத்தாரிட்டி கொடுக்கறவங்க அம்மா மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் 100% சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கேஷுவலா இருக்காங்க, இவருதான் அப்பான்னு. ஆனா இவருக்கு சந்தேகம், இப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ தப்பு பண்ணிருக்க. இல்லைங்க, அது உங்களோட குழந்தை தான். கோர்ட்டு கேஸ் போயிடுச்சு, வாதாடி பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஜட்ஜு சிம்பிளா சொல்லிட்டாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா பையனோட டிஎன்ஏவும் இந்த ஹஸ்பண்டோட டிஎன்ஏவும் சேமா அப்படியே கரெக்டா பொருந்தது. உங்களோட குழந்தை தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பெரிய மிராக்கிள் ஆயிடுச்சு. இப்படி சயின்ஸ்ல இப்படி ஆகுமானா தெரியாது, ஆகாது. அப்ப அதுவும் சைக்காலஜிக்கலா ஒருத்தட்ட போச்சு. அவர் இந்த அம்மாவோட ஹிஸ்டரி, ஹோல் ஹிஸ்டரி, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நல்லா விசாரிக்கிறார். அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே நெல்சன் மண்டேலா இருக்காரு இல்லைங்களா, அவர் மேல ஒரு பெரிய தாக்கம் அந்த அம்மாவுக்கு. நமக்கு மகாத்மா காந்தி மேல, மகரிஷி மேல இருக்கிற மாதிரி அவர் நெல்சன் மண்டேலா, அவர் அந்த அந்த நாட்டினுடைய காந்தின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க மேல ஒரு பெரிய தாக்கம் சின்ன வயசுல இருந்தே. இவரை மாதிரி ஒரு குழந்தைய நம்ம பெத்துக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்றதுக்காக எண்ணம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு அதிகம். அதனால அவங்கள பத்தி படிக்கிறது, அவங்கள பத்தி திங்கிங், அவங்கள பத்தி அவங்களோட போட்டோ, அவங்க வீட்டுல எங்க போய் பார்த்தாலும் நெல்சன் மண்டேலா போட்டோ, பெட்ரூம் முதல் கொண்டு எந்திரிச்சு பார்த்தா நெல்சன் மண்டேலா போட்டோ தான் இருக்கு பெருசா. அப்படி ஒரு ஈர்ப்பு, அப்படி ஒரு பிடிப்பு. அந்த அம்மா அப்படி நினைக்க 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 இது வந்துங்க, எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்டு அவ்வளவு பூரிப்பு. நம்ம எண்ணத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஜீனையே மாத்திருச்சுங்க. ஜீனுக்குள்ள போய் மாற்றம் கொடுக்குதுன்னா இது வந்து என்ன மிராக்கல்னு சொல்றது? கொஞ்சம் நஞ்சம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்ப நம்ம எண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. உங்க ஜீனையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கு நம்ம எண்ணத்துக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு ஆழமா இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். இதுல நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கைன்னா குருட்டுத்தனமா நம்பக்கூடாது. நம்மளோட எண்ணம் காந்தம், அது எதை வேணா இழுக்கும், உடம்புக்குள்ள எதை வேணா மாற்றும், அதுக்கு ரசாயன மாற்றம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, இறைவன் அது கொடுத்துருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஜீவகாந்தம் தான் இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்ற மாதிரிங்க உங்க புரிதலுக்காக. அந்த ஜீவகாந்தம்ங்கிற ஒண்ணுதான் காந்தம். இறைவனுடைய சக்தி என்னன்னா காந்தம். உங்களுக்கு புரியுது இல்லையா? சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி இறை துகளாக மாறுச்சுன்னு சொல்றீங்களா, அந்த இறை துகள் தாங்க காந்தம். அந்த இறை துகள் தான் சேர்ந்து விண்ணாச்சு. விண் சேர்ந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள், ஓரறிவிலிருந்து 6 அறிவு அத்தனை எதுதான் ஆச்சுன்னா அந்த இறை துகளாகிய காந்த துகள் தான் ஆச்சு. அந்த காந்த துகள் நினைச்சா என்னவா வேணா கன்வெர்ட் ஆகும், என்னவா வேணா கன்வெர்ட் ஆகும், எதை வேணா இழுக்கும், எதுவா வேணா அது மாறும். இதெல்லாம் நீங்க உயிரின பிரபஞ்ச தன்மாற்றம் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். அந்த முதல் அறிவு உயிரின சாப்பாட்டுக்கு இல்லைன்னு ஏங்குறப்ப இயற்கையை நினைச்சது அதனுடைய ஜீவகாந்த பச்சையமா மாறும். நகரன்னு நினைச்சா அதே ஜீவகாந்த காலா மாறும். சாப்பாடுன்னு நினைச்சா அதே ஜீவகாந்த வாயா மாறும். பார்க்கணும்னு நினைச்சா அதே ஜீவகாந்த கண்ணா மாறும். ஜீவகாந்தம் என்னவா வேணா மாறும். ஏன்னா ஜீவகாந்தமா இருக்கிறது சாட்சாத் இறைவனே தான். நம்மளுடைய எண்ணமா இருக்கிறது சாட்சாத் இறைவனே தான். இறைவனை தவிர அங்க வேற யாரும் இல்லை. ஆனா நம்பணும். ரொம்ப முக்கியம் என்னன்னா நம்பணும். நமக்கு என்னன்னா நம்பிக்கையே கிடையாது. நான் ஷூரிட்டியா சொல்றேன், நம்ம கிட்ட ஒரு துளி கூட நம்பிக்கை, இறை நம்பிக்கையே கிடையாது. நாம வச்சிருக்கிறதுக்கு பேர் நம்பிக்கையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை எப்படி இல்லைங்க சார் சொல்றீங்க? சரி, உண்மையாலுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீட்டுல மகரிஷி போட்டோ வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? சரி. சாமி போட்டோவில் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? அது ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு ரூம் ஃபுல்லா வச்சிருக்கோம். சரி, அந்த போட்டோவில் இருக்கிறதுல யாரு? போட்டோவா சாமியா? சாமி. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அது ஒரு கான்செப்ட். உங்க வீட்டுக்குள்ள போட்டோவெல்லாம் வச்சிருக்கோம். நம்ம போட்டோ எங்க நிறைய பக்கம் வச்சிருக்கிறோம். திரும்புற இடத்துல எல்லாம் மகிழ்ச்சி பாக்குறோம். அந்த அளவுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்க. இந்த 4 பேருக்குள்ள கருத்து வேறுபாடெல்லாம் வர்றது சர்வசாதாரணமான விஷயம். அந்த கருத்து வேறுபாட்டுல ஏதோ ஒரு சண்டை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப திடீர்னு மகரிஷி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டார். அந்த பக்கம் மன்றத்துக்கு வந்தவர் மகரிஷி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டார். இல்லாட்டி நம்ம வீட்டுக்காரமாவோ மகரிஷி நம்ம வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க, வாங்க சாமி சாப்பிடலான்னு. இப்போ மகரிஷி நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யாராச்சும் திட்டுவோமா? சத்தம் போடுவோமா? குறை பேசுவோமா? வீடு கிளீனா இருக்குமா இல்லையா? மகரிஷி வர்றான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? சும்மா பறந்து கட்டிட்டு அதை சுத்தம் பண்ண மாட்டோம். ஹாலை கிளீன் பண்ணுவோம், கிச்சனை கிளீன் பண்ணுவோம். 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா பம்பரமா அத்தனை ரெடி ஆயிடும். ஏன்னா மகரிஷி வர்றாங்க. எல்லாத்தையும் நீட் பண்ணுவோம். யாராச்சும் திட்டுவோமா? வாய்ப்பே கிடையாது. யாராச்சும் திட்டினா கூட என்ன பண்ணுவோம்? சரி பரவாயில்ல விடுங்க, மகரிஷி இருக்காரு. மகரிஷி உட்கார்ந்து இருக்காரு ஹாலில். யாராவது ஒருத்தர் தப்பு பண்றாங்க, ஒரு பொருள் கீழே போட்டு உடச்சிட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல விடுப்பா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பரவாயில்ல விடுப்பா, எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்தம் போடாதீங்க, சாமி இருக்காங்க சொல்றீங்களா? சொல்றீங்களா? சரி. கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பையனை எருமை மாட சனியை முடிச்சவனே அப்படியெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? தங்கம் கண்ணு பார்த்து செய்டா சொல்லுவீங்களா? வீட்டுக்கார அம்மாவை, வீட்டுக்காரர ஏதாவது ஒரு துன்பம் நடக்குமா? அங்க நடக்காது. ஒண்ணுமே இல்லை, மகிழ்ச்சி உட்கார்ந்து இருக்காரு, அவ்வளவுதான். தப்பு நடக்குமா? நடக்காது. சாப்பாடு எப்படி செய்வீங்க?
பிரசாதம் சாமிக்கு செய்யற மாதிரி செய்வீங்க. வீடு எப்படி இருக்கும்? சாமி இருக்கிற வீடு மாதிரி இருக்கும். வீடு மாதிரி இருக்கும். மகரிஷி சமையல் கட்டு வந்து பாக்குறதுக்குன்னு வர்றாரு. சொல்லிட்டாரு, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன், சமையல் கட்டெல்லாம் வந்து பார்ப்பேன், பாத்ரூம் எல்லாம் பார்ப்பேன், வீடெல்லாம் சுத்தி பார்ப்பேன், எனக்கு காட்டுவீங்களான்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி இருப்பீங்க இன்னைக்கு? நாளைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு எப்படி இருப்பீங்க? வீட்டுக்கார ஆபீஸ் வேலையை லீவ் போட்டு வர சொல்லி, பசங்களெல்லாம் ஸ்கூல்ல லீவ் போட்டு இருக்க சொல்லி, அத்தனையும் சுத்தம் பண்ணி தள்ளிட மாட்டோம்? புது வீடா மாத்தி வச்சிருக்க மாட்டோம்? பண்ணிரும் இல்லையா? சரி, இப்ப வாங்க. இப்போ வீட்டுல எப்படி வச்சிருக்கிறோம்? அப்படியே வீட்டை சுத்தி பாருங்க. அந்த வீட்டை சுத்தி பாருங்களேன். கிச்சனை பாருங்க, அது வச்சிருக்கிற அழக பாருங்க, அலமாரி மேலெல்லாம் பாருங்க, பெட்ரூமை பாருங்க, அங்கங்க மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்க பாருங்க, பரணை பாருங்க, ஹாலை பாருங்க, டாய்லெட் பாருங்க. இதெல்லாம் எப்படி வச்சிருக்கிறோம்? நீங்களா பாத்துக்குங்க, எனக்கு தெரியாதுல்ல. சரி, இதெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கிறோம்னா, இப்ப நம்ம மகரிஷி போட்டோ வச்சிருக்கிறோமா இல்ல மகரிஷி அங்க இருக்காராங்கிறதா இப்ப கேள்வி. எல்லா இடத்துலயும் இறைவனும் இருக்கிறாங்க, குருமகான்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் போட்டோ மாற்ற பழக்கம் வந்தது, தெரியுமா உங்களுக்கு? அதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் போட்டோ வச்சிருக்கிறோம். இறைவன் எங்க இருக்கிறான்? தூண்லயும் இருக்கிறான், துரும்புலயும் இருக்கிறான். அப்ப உங்க வீட்டுல இல்லையா அவன்? சொல்லுங்க, இறைவன் உங்க வீட்டுல இருக்கானா இல்லையா? இல்ல, இறைவன் இருக்கானா? நீங்க இப்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க. போட்டோ தான் இருக்குதா, இறைவன் இருக்கானா? குருவனோட போட்டோ தான் இருக்கா இல்ல குரு இருக்காரா? சரி, போட்டோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கீழே போட்டு காலில் மிதிக்க முடியுமா உங்களால? ஏன் மிதிக்க முடியாது? ஏன் மிதிக்க முடியாது? தேசிய கொடியை ஒருத்தர் தீ வச்சு எரிச்சிட்டான், தேசத்தையே எரிச்சான், தேசிய கொடியை தான் எரிச்சான். தாங்க முடியுதா உங்களால? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது தேசிய கொடி அல்ல, அதுதான் என்னோட தேசம், அதுதான் என்னோட தேசம், அதனுடைய உருவம் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அருட்தந்தையோட போட்டோங்கிறது அது போட்டோ இல்ல, அது அருட்தந்தையே உங்க வீட்டுல இருக்காருன்னு அர்த்தம், பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். காளியாத்தா மாரியாத்தால இருந்து எல்லா சாமியும் வச்சிருக்கீங்க, ஏசு மகான்ல இருந்து. அப்ப அதெல்லாம் போட்டோ கிடையாது, உண்மையாலுமே அவங்க உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க இருந்தா நம்ம இப்படித்தான் வச்சுக்குவோமா? இப்படித்தான் பேசுவோமா? நம்ம இப்படித்தான் நடந்துக்குவோமா? நம்ம கேரக்டர் இப்படித்தான் இருக்குமா? அப்ப நம்ம நம்பவே இல்லை. கன்ஃபார்ம் நம்ம வீட்டுல மகரிஷி இருக்கிறாங்கன்னு நம்பல, நம்ம வீட்டுல இறைவன் இருக்கிறாங்கிறதை நம்பல. நம்பிக்கையற்றவர்கள். இனிமேலாவது நம்பருக்கு முயற்சி பண்ணுவோம் உண்மையை. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமரனா, எங்கும் உள்ளதுதான். டாய்லெட்லயே இறைவன் இருக்கான், பார்த்துட்டே தான் இருக்கிறான். அது எப்படி வச்சிருக்கிறோமோ அதற்கான விளைவை நமக்கு கொடுக்குறான். இந்த விதத்துல நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி கவனகர் ஐயா சொல்லுவாரு, அப்படி சொன்னா என்ன வரும்பான்னு கேட்பாரு. என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும்? வருமா வராதா? வரும். அதுவுமே நம்பி சொல்லணும். இச்சுன்னு சும்மா சொன்னா வராது. நாய் வரும்னு நம்பி சொன்னீங்கன்னா நாய் வரும். ரோட்ல கூப்பிட்டு பாருங்க, நாய் வருதா இல்லையான்னு. கன்ஃபார்மா வரும். ஆனா இறைவா அப்படின்னு சொன்னா அவன் வருவானா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, வருவானா? ஏன் சார் நீங்க இறைவன் கூப்பிட்டு எப்படி சார் வருவான்? கடவுளே வான்னு சொன்னா வருவாரா? அது எப்படி சார் வருவான்? இப்ப நம்மளே ஏமாத்திட்டு கிடக்குறோம் பாருங்க. இச்சுன்னு கூப்பிட்டா நாய் வரும்னு நம்புற நம்ம, இறைவான்னு கூப்பிட்டா அவன் வருவான்னு நம்பணுமா இல்லையா? சிவன் அவருக்கு சொன்னதா சொல்லுவாரு கவனகர் ஐயா. இச்சுன்னு கூப்பிட்டா நாய் வரும்னு நம்புற இவன், இறைவான்னு கூப்பிட்டா நான் வருவேன்னு நம்ப மாட்டேங்கிறானே இவன். எப்படி நான் வர்றது? எப்படி நான் வர்றது? எதுலையுமே நம்ம கிட்ட நம்பிக்கை இல்லை. ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இத்தனை பேரு காசியில வந்து கங்கையில குளிச்சு புனிதத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்களே,
இவங்களுக்கெல்லாம் பாவம் போகுமா அப்படின்னு பார்வதி சிவன்ட்டு கேக்குறாங்க. பாவம் போயிருமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, நான் ஒரு விஷயம் செய்யறேன், செஞ்சு பார்ப்போம், ஏன் இவங்க பாவம் போமானதுன்னு நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டோரி. ஏன் இவங்க பாவம் போமானதுன்னு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லுவார். ஏன்னா நீங்க கங்கையில குளிச்சு எதுல போய் மூழ்கினாலும் உங்க பாவம் போகிறது இல்லை. அப்படியெல்லாம் பாவம் போனோம்னா மொத்த பேரையும் கொண்டு போய் கங்கையில இந்த பக்கம் முட்டை அந்த பக்கம் வந்தா பாவம் போயிருமே. புத்தர் சொல்லுவார், கங்கையில போய் பாவக்காய் முங்கி எடுத்துட்டு வா, கசப்பு போகுதான்னா உனக்கு பாவம் போச்சுன்னு அர்த்தம்பார். தன்மை போகாது, ஆனா அது போகிறதுக்கு ஒரு நுட்பம் இருக்கு. சிவபெருமானும் பார்வதியும் வயசான தோற்றத்துல அந்த ஆத்துல நடுவுல உள்ள வந்துட்டாங்க கங்கையில. இந்த அம்மா ஓரத்துல நின்றுச்சு. சிவபெருமான் வயதான தோற்றத்துல அந்த தண்ணியில மூழ்கி அடிச்சுட்டு போற மாதிரி கையை ஆட்டுறாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்த அம்மா கரையில ஓரமா மேல வந்துருச்சு. நிறைய பேர் காப்பாத்துறதுக்கு போறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது ஒரு கண்டிஷன், நீங்க காப்பாத்த போறவங்க யாருமே பாவம் பண்ணாதவங்களா இருக்கணும். அப்படி பாவம் பண்ணவங்க உள்ள போனீங்கன்னா நீங்களும் உள்ள இழுத்துட்டு போயிருவீங்க, அது அவருக்கு இருக்கிற சாபம்னு சொல்லிடுச்சு. உடனே உள்ள குதிக்க நினைச்சவங்க அத்தனை பேர் வெளியே நின்றுட்டாங்க. யாருமே உள்ள குதிக்க போகல, உள்ள குதிக்க போகல. ஏன்னா பாவம் பண்ணாதவங்க எல்லாம் தானே போகணும். பாவம் பண்ணி போனோம்னா நம்மளும் செத்து போயிடும்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. உடனே நடுவுல இருந்த ஒரே ஒரு இளைஞர் மட்டும் ஓடி போய் கங்கையில குதிச்சு போய் மயரை பிடிச்சு இழுத்து கொண்டாந்து போட்டாருங்க. சிவபெருமானுடைய வயதான தோற்றத்துல அவரை தூக்கிட்டு வந்து தரையில போட்டார். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படியப்பா பண்ண, நீ பாவமே பண்ணலையா, பாவம் பண்ணாதவங்க தான் இவரை காப்பாற்ற முடியும்னு சொன்னார். அப்ப அந்த பையன் சொன்னா, இது என்ன நதி? கங்கை நதி. இதுல மூழ்குனா என்ன போகும்? பாவம் போகும். அதான் நான் குதிச்சேன், குதிச்ச உடனே பாவம் போயிடுச்சு, போய் இழுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு? கங்கை குளிச்சா பாவம் போகணும் நம்புனா போகும், நம்பலைனா போகாது. நம்புறதுங்கிறது மேலோட்டமான நம்பிக்கை அல்ல. ஒரு பையன்கிட்ட மழை வேண்டி தவம் பண்ணலாம் வாங்கன்னு ஊரெல்லாம் மேளம் கொட்டினாங்க, மழை இல்லைன்னு. அந்த பையன் மட்டும் கொடை எடுத்துட்டு வந்தான். எல்லாரும் கையாட்டிட்டு வந்தாங்க. கொடை எடுத்துட்டு வந்தவன ஊரே பார்த்து சிரிக்குது. ஏன்னா இப்படி வெயில் அடிக்குது, சரிதானுங்களா? இதுல போய் கொடையை தூக்கிட்டு வர்ற, எல்லாரும் கேவலமா சிரிச்சாங்க. அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, ஏன்டா நீ கொடை எடுத்துட்டு வர? அவன் சொன்னா, இப்ப எதுக்கு போறோம்? மழை தவம் பண்றதுக்கு. தவம் பண்ண என்ன வரும்? மழை வரும். மழை வந்தா கொடை வேண்டாமா? வேணும் இல்லையா? அப்ப அவன் நம்புறான். அட தவம் பண்ணா மழை வரும்னு அவன் நம்புறானுங்க. ஊரே நம்பல, இவன் போய் தவம் பண்ண எங்க வரும் மழை? எதுலையுமே நம்பிக்கை இல்லை. நீங்க தான் கடவுள்னு சொன்னாலும் நம்பிக்கை இல்லை. உங்க எண்ணத்துக்கு இறைவனுடைய சக்தி முழுசா இருக்குதுன்னு சொன்னாலும் நம்பிக்கை இல்லை. சங்கல்பத்தால எதை வேணா சாதிக்க முடியும்னு சொன்னாலும் நம்பிக்கை இல்லை. வாழ்த்துலால சாதிக்க முடியாத காரியமே இல்லை, இதுதான் மகாமந்திரன் மகரிஷி சொன்னது, அதுலயும் நம்பிக்கை இல்லை. அருள் காப்புக்கு மிஞ்சின காப்பு இல்லைன்னு சொன்னால் அதுலயும் நம்பிக்கை இல்லை. ஏனோ தானோன்னு சங்கல்பம் வாழ்த்து அருள் காப்பெல்லாம் சொல்லி தெரிஞ்சோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரபஞ்சத்தினுடைய மொத்த சக்தியும் அருள் காப்புக்குள்ளேயும் வாழ்த்துக்குள்ளேயும் சங்கல்பத்துக்குள்ளேயும் அடங்கி இருக்கு. அதை எடுத்து பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, சும்மா விடுறவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில தோத்துட்டு தான் இருக்கு. அதனால இந்த சங்கல்பத்துக்கு சாதாரண வலிமை இல்லைங்க. இன்னொரு கதை சொல்லி நான் பாசிட்டிவ் சங்கல்பத்தை சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். நான் சென்ற வகுப்பு கூட இவ்வளவு விளக்கம் கொடுக்கல. இந்நேரம் நாம பாசிட்டிவ் சங்கல்பம் எழுதியிருப்போம். ஏன்னா இந்த வகுப்பு அவ்வளவு தூரம் விளக்கத்துக்கு போகுது. பரவாயில்ல, இருக்கட்டும், உங்களுக்கு இது தேவை. ஒரு சிலர் புதிதா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த தத்துவம் எல்லாம் வருது. போன பேட்ச்ல இந்த இதெல்லாம் வரல. ஒரு ஞானி, அந்த ஞானி கிட்ட கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அடிக்கடி போய் எனக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுங்க, ஆன்மீகம் சொல்லி கொடுங்க, தவம் சொல்லி கொடுங்க, எனக்கு ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்க
அவரோட நிலையை பார்த்துட்டு உனக்கு இது புரியாதப்பா, நீ செய்ய முடியாதப்பான்னு பலமுறை அந்த குரு சொல்லி அவர் கேட்கல. அடம்பிடிச்சு வந்துட்டே இருக்கார். அப்ப என்ன சொன்னாரு, அந்த நபருக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கிற நபருக்கு என்ன விருப்பம்னா அந்த ஆத்து மேல நடக்கணும். அதுதான் அவருக்கு விருப்பம். அதுக்காகத்தான் இந்த நச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடுங்க, நான் அந்த ஆத்துல நடக்கணும் அப்படின்னு. ஒன்னும் அவருக்கு ஞானிக்கு அதுல உடன்பாடு இல்லை. இவர் செய்வாருன்னு நம்பிக்கை இல்லை. ரொம்ப நச்சல் ரொம்ப நாளா இருக்குது அப்படிங்கிறதுக்காக காது கிட்ட கூப்பிட்டு ஒரு உபதேசம் பண்ணி, இத போய் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பா, கொஞ்ச நாள்ல தானா தனிமேல் நடக்கிறதுக்கான சக்தி வரும்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. வேற நச்சல் தாங்கலின்னு என்ன பண்றது, ஏதோ ஒன்று பண்ணி தாட்டி விடணும்னு விட்டாரு. அன்னைக்கு போனவர் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை. போய் உட்காந்து அவர் சொன்னது பண்றக்க ஆரம்பிச்சார். ஓரிரு மாதங்கள்ல அந்த இடத்துல ஒரு பெரும் கூட்டம் அந்த ஆற்றங்கரையில கூடிடுச்சு. என்னன்னு பார்த்தா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டார்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரு தண்ணி மேல நடந்துட்டு இருக்காரு. எது மேல? ஆத்து தண்ணி மேல நடந்துட்டு இருக்காரு. ஊரே கூடிருச்சாங்க. குருமகானுக்கு செய்தி வருது, சாமி இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து நச்சிட்டே கிடப்பானே, இந்த ஆத்துல நடக்கணும் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு. அவன் இன்னைக்கு ஆத்து மேல நடந்துட்டு இருக்கான் சாமின்னு. இவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. ஆத்து மேல நடக்கிறானா, எப்படி இது வாய்ப்பே இல்லையே. ஓடி போய் எல்லாத்துக்கூட இவரு நின்று பாக்குறாரு. இவர் வந்தனே அவன் திரும்பி வந்துட்டு இருந்தவன், தனி மேல நடந்துட்டு ஓடிட்டு இருந்தவன் இவரை பார்த்துட்டு ஓடி வர்றான். அங்கிருந்து சாமி அப்படின்ட்டு வர்றான். ஓடி வந்து பார்த்து அவர் குருவை பிடிச்சு காலை விழுந்து வணங்கி, நீங்க சொன்னதே பழிச்சிருச்சு சாமி அப்படின்னு. இவருக்கு தலையும் புரியல வாழும் புரியல, குருமகானுக்கு தண்ணி மேல நடக்கிறான்னா. சரி வாங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி எடுத்துட்டு தனி மேல நடக்கிறான். அவரும் நடக்கிறாரு. இவன் கையை பிடிச்சிட்டு எழுது, இவன் சாமி கூட்டிட்டு போறாரு, சாமி நடக்கிறாரு. சாமிக்கு ஆச்சரியம், என்ன நடக்குதுன்னு அவருக்கே புரியல. பிரம்மையா பாக்குறாரு. வெளியே வந்து தரையில் நிக்க வச்சு, என்னையா பண்ணேன்னு. ஒன்னும் பண்ணல சாமி, நீங்க இது சொல்லி கொடுத்தீங்கன்னு செஞ்சேன். என்ன சொல்லி கொடுத்த? அவருக்கு சொல்லி கொடுத்ததே மறந்து போச்சு. இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணியில் நடக்கணும்னு சொல்ல சொன்னீங்கல்ல சாமி, அதான் சொல்லிட்டே இருந்தேன். டெய்லியும் போய் நடந்து பார்ப்பேன், எல்லா நாளும் உள்ள விழுந்துட்டேன், இன்னைக்கு நடந்துட்டு சாமி, அதான் இது நடக்குது. இந்த மாதிரி சொன்னா 1000 கதை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். மலையை மாத்தின கதையிலேருந்து, மலையை நகர்த்தின கதையிலேருந்து எல்லாமே சொல்லலாம். மலையே நகருமான நகரும், நீங்க நம்புனா நகரும். நேத்தே சொன்னேன், மதுரை எரியிட்டுன்னு அந்த அம்மா நினைச்சா எரிஞ்சுது. யாரும் போய் பெட்ரோல் டேங்க்ல இருந்து பெட்ரோல் பிடிச்சி மதுரை ஃபுல்லா பத்த வைக்கல. இலங்கையை அழியிட்டுன்னு சொன்னா இலங்கை அழிஞ்சுது, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியன் வர வேண்டாம்னா சூரியன் வராம நின்னுச்சு. இதெல்லாம் கதை கிடையாது, நம்ம மனதுக்கான சக்தி அவங்க சொன்ன விஷயம். பச்சை மரம் பத்தி எறினா பத்தி எரிஞ்சுது, அவ்வளவு சக்தி இருக்கு. கல்லா போன ஒருத்தர் சொன்னாருன்னா கல்லா போனாங்க, மண்ணா போனாங்க. நம்ம மனதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதை நேர்மறையில செலுத்துங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எதிர்மறையில செலுத்தினா தோத்து போயிடும், நேர்மறையில செலுத்தினா ஜெயிச்சிருவோம். சரி, நேர்மறை எதிர்மறை என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல நம்புங்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி. நம்ம மனதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அந்த சக்தியை நம்புங்க. அந்த சக்தி இப்ப நான் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோ வந்து சயின்ஸ்ல எடுத்திருக்கிறாங்க, அதனால சில இடங்கள் உங்களுக்கு புரியாம குழம்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. 1க்கு 2 முறை பாத்தீங்கன்னா புரியும். ஒண்ணும் இல்லைங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சொல்றாங்க, அதுல நன்றி உணர்வெல்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு தேவையான எண்ணத்தை மட்டும் இப்ப எடுத்துக்குவோம். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலும் நல்லதுதான். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், சிம்பிள் விஷயங்க. உங்க எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு, அது பெரிய காந்த ராடு தான் நீங்களும் உங்களோட எண்ணமும். நீங்க இந்த பிரபஞ்சத்தில இருந்து எல்லாவற்றையும் இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாது, இவ்வளவுதான். எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்னா, நான் சுத்தி வளைக்கல, நேரடியா சொல்றேன். உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாசிட்டிவ், நமக்கு எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நெகட்டிவ். இவ்வளவுதான். இது எழுதி வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அல்லது நேர்மறைன்னு போட்டு, நமக்கு எதெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் பாசிட்டிவ். நமக்கு எதுவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதெல்லாம் பாசிட்டிவ். நமக்கு எதுவெல்லாம் வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அதெல்லாம் நெகட்டிவ். இவ்வளவுதாங்க ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா.
அப்ப நீங்க நினைக்கிறது உங்களுக்கு வேணுங்கிறதா வேண்டாங்கிறதான்னு பார்த்தா சரி. இப்ப பாருங்க, நான் ஒரு உதாரணம் சரியா சொல்றேன், ஈஸியா புரியும். இப்போ உடல் நலம், நான் உடல் நலத்தோட இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம். அதே விஷயத்த கொஞ்சம் மாத்தி நான் நோய்க்கலாம். ரெண்டனோட மீனிங் ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நோய் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான், உடல் நலத்தோட இருக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான். ரெண்டுமே சேம், ஒரே மீனிங் தான். ஆனா உடல் நலத்தோட இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு எது வேணுமோ அதை கேட்கிறேன், நோய் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது எதை வேண்டாமோ அதை விளக்குறேன். இவ்வளவுதாங்க விஷயம். நாம பெரும்பான்மையான நேரங்கள்ல இந்த நோய் இல்லாம இருக்கணும், ஃபெயில் ஆகாம இருக்கணும், ஒருத்தங்க என்னை திட்டாம இருக்கணும், நான் லேட்டா போகக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, யார் என்னை துன்புறுத்த கூடாது, கெட்ட எண்ணம் வரக்கூடாது. குழந்தைகளை திட்டுறப்ப பாருங்க, சத்தம் போடாத, அமைதியா இருன்னு சொல்லலாம்ல, மௌனமா இருன்னு சொல்லலாம்ல. இது பாசிட்டிவ். ஆனா சொல்றது என்ன? சத்தம் போடாத, ஓடாத, ஒடியாராத, தட்டாத, விழுந்துராத. எல்லாமே நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ். இப்படி உங்க லைஃப்ல எடுத்தோம்னா நம்ம லைஃப்ல மொத்தமா நெகட்டிவா நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்க நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவா உங்ககிட்ட இழுக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் நோய் இல்லாம இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நோய் வந்தே தீரும். நான் கோபப்பட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் கோபம் உங்களுக்கு வந்தே தீரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வேணுமோ அதை சொல்லுங்கன்னு சொல்றேன். அதனாலதான் மகரிஷி கூட நோயற்ற வாழ்வ உடல் நலம்னு போட்டிருப்பாங்க. குறைவற்ற செல்வத்தை நிறை செல்வம்னு போட்டிருப்பாங்க. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். பாசிட்டிவ் மகரிஷிக்கு மேல யாரும் பயன்படுத்தல எனக்கு தெரிஞ்சு. உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், குன்றாத வளமையும் சொல்லுவாங்க. நிறைவான செல்வம்னு மகரிஷி மாத்திருக்காங்க. அந்த 16 செல்வம் பழைய கவி ஒண்ணுல வரும் இல்லைங்களா? நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், இந்த குன்றாத வளமை, கன்றாத இளமை அப்படிங்கறதெல்லாம் நிறைய வரும். அது எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்கு. இந்த யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற செய்தி கூட நெகட்டிவ் தான். யாம் இருக்க தைரியம்னு சொல்லுங்கன்னு அவர் ஒருத்தர் சொல்லுவார். அப்போ இப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தாங்க, எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தணும். அவ்வளவுதான். இத மட்டும் செய்யுங்க, உங்க வாழ்க்கையை புரட்டி அது போடும். உடனே புரட்டி போடும். ஒண்ணு நம்பணும் நீங்க, ரெண்டாவது நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கணும். இப்ப நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா உங்களோட மொத்த பிரச்சனையும், அதுக்கெல்லாம் நேர்மறையான எண்ணத்தை நீங்க கிரியேட் பண்ணிருங்க. எனக்கு வயிற்று வலி இருக்கிறது அப்படின்னா என்னுடைய வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறது. எனக்கு முழங்கால் வலி இருக்கிறதுனா என்னுடைய முழங்கால் ஆரோக்கியமாக அற்புதமாக இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா, அந்த பாசிட்டிவான சங்கல்பம். என்னுடைய உடம்பிலே ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. போதுமான பலமும் வலிமையும் பெறுகிறது, பலமும் வலிமையும் பெறுகிறது. இங்குள்ள அணு அடுக்குகள் எல்லாம் சீராக அடுக்கப்படுகிறது. ஓய்வு பெறட்டும் சொல்றோம் இல்லையா, அவ்வளவுதான். இதுதாங்க பாசிட்டிவ், வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஹோல் ப்ராப்ளம் உங்களோட எழுதியிருக்கீங்க. உங்க உடம்புல என்னென்ன, என்னுடைய முடி வெள்ளையாக இருக்கிறது, என்னுடைய முடி கருப்பாக இருக்கிறது, எழுதுங்க. என்னென்னவோ பண்ணி அது கருப்பாகல, ஆனா இது பண்ணீங்கன்னா கருப்பாகும். கருப்பாகும், கண்டிப்பா ஆகும். அப்போ உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையா இருக்கோ எல்லாத்தையுமே எழுதுங்க. எனக்கு கோபம் வருதுன்னா என்ன எழுதணும்? நான் பொறுமையாக இருக்கிறேன். நீங்க அப்படித்தான் இருக்கிறதுக்கு விரும்புறீங்க. கோபப்படக்கூடாதுங்கிறத பொறுமையா இருக்கிறேன்னு எழுதுங்க. கவலைப்படாம இருக்கணும்னா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு எழுதுங்க. என் பையன் சரியா இல்லைன்னா அவன் சரியா இருக்கிறான்னு எழுதுங்க. நான் இந்த செய்தியை ரொம்ப சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, ரொம்ப முக்கியம். இதோட நிறைவு பண்ணிக்கலாம். முதல்ல
யாராவது ஏதாவது கேட்டா ஒரு பாசிட்டிவா பேசி பழகணும். நம்ம ஒரு ஆன்மீகவாதி, நம்ம அருள் தந்தையோட குழந்தைங்க. நம்ம யாராவது வந்து கேக்குறாங்க, எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறங்க. என்னங்க பதில் இதெல்லாம்? நீங்க ஏதோவா தான் இருப்பீங்க. நிச்சயமா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இருக்கிறீங்க? என்ன சொல்லணும்? நீங்க சூப்பரா இருக்கிறங்க. கேக்குறவனுக்கு அப்படியே கீழே புளியை கரைச்சிட்டு போகணும். ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. பையன் எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான். அவன் 35 மார்க் தான் வாங்குவான். ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டை எடுத்து காமிக்க போறீங்க? சூப்பரா படிக்கிறான். வீட்டுக்காரம்மா எப்படி சமைக்கிறாங்க? ஏன் சூப்பரா சமைக்கிறாங்க. அது கொஞ்சம் வாயில் வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அது சூப்பரா மாறிடுங்கிறாங்க மகான்கள். ஆமா, நிஜமாலும் தான். நேத்துக்கு எப்படி போச்சு வீட்டுல? வீட்டுக்காரமா செமத்திய திட்டிருப்பாங்க. சூப்பரா போச்சுன்னு சொல்லுங்க. என்னென்னவோ சொல்றேன், இதை சொல்ல மாட்டோமா? சரிதானுங்களா? எதை எடுத்தாலும் பாசிட்டிவ். தொழிலெல்லாம் எப்படி போகுதுங்க? சூப்பரா போகுதுங்க. அது கொஞ்சம் அப்படித்தான் போகட்டும், பரவாயில்ல. நீங்க சொல்ல சொல்ல எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இவ்வளவுதாங்க ஃபார்முலா. நீங்க நினைக்க 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 எல்லாம் சூப்பரா மாறும். எல்லாம் சூப்பரா மாறும். உங்க உடம்பு சூப்பரா மாறும், மனசு சூப்பரா மாறும், தொழில் சூப்பரா மாறும், குடும்பம் சூப்பரா மாறும், எல்லாம் சூப்பரா மாறும். அப்படியே நேரா உட்காருங்க, கண்ணை மூடுங்க, நோட்டு பேனா கீழே வச்சுக்கோங்க, கண்ணை மூடுங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க உடம்புல மாற்றம் வருதான்னு பாருங்க. கண்ணை மூடுங்க, உடலுக்குள்ள கவனிங்க. நான் சொல்றது அப்படியே ஃபீல் பண்ணுங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னுடைய குடும்பம் தெய்வீகமாக இருக்கிறது, என்னுடைய குழந்தைகள் தெய்வீகமாக இருக்கிறார்கள், நாங்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம். அவ்வளவுதான், போதும். இப்ப ஏதாவது நடந்தது அவங்க உடம்புக்குள்ள? சத்தியமா நடக்கும். புல்லரிக்கும், உடம்புக்குள்ள எனர்ஜி வரும். ஒண்ணுமே இல்லைங்க, நினைச்சா நடக்குங்க. அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, நாளைக்கு அந்த ஹோல் உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தி சங்கல்பமா மாத்திட்டு வர்றீங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே A to Z உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையும் எழுதுறீங்க. A to Z அத்தனைக்கும் பாசிட்டிவ் சங்கல்பம். இன்னும் நீங்க உங்க இடத்துல என்னென்ன எண்ணமெல்லாம் கெட்ட எண்ணம் வருதோ, ஒரு சிலருக்கு கெட்ட எண்ணங்கள், கெட்ட சொற்கள் வரும், கெட்ட செயல்கள் நம்ம கிட்ட இருக்கும். எல்லாம் கெட்ட செயல் இருந்தா பரவாயில்ல, அதை பாசிட்டிவா மாத்துங்க. சங்கல்பத்துல மட்டும் அதை கொண்டு வந்து சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு ஆழமா அந்த சங்கல்பத்தை உணர்ந்து நம்பி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு விடுதலை மிக சீக்கிரமா உங்க கைக்கு வரும். இது வந்து ஆன்மீகத்துல மிக முக்கியமான படி. யமோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், ஜாப்பனீஸ், அவர் தண்ணீரை பற்றி ஆராய்ச்சியில அதை ரொம்ப அற்புதமா விளக்கி இருக்கிறாங்க. அதுக்கு மேல விளக்கவே முடியாது. அதாவது நீங்க ஒரு இடத்த வாழ்க வளமுடன் வாழ்த்துனீங்கன்னா, அந்த லிங்க் வேணா நான் டெலிகிராம்ல இன்னைக்கு போட்டு விடுறேன், நீங்க பாருங்க. டெலிகிராம்ல போட்டு விடுறேன். ஒரு ஆப்பிள் பழத்தை வெட்டி வச்சுட்டு உன்னை வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு உன்னை கெட்டுப்போன்னு சொல்லி 10 நாள் பேசுனீங்கன்னா, அந்த வாழ்கணும்னு சொன்னது அப்படியே இருக்கு, கெட்டுப்போன்னு சொன்னது 3 நாள் கறி போய். ஒரு சாப்பாட்டை வச்சு அந்த ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, ஒரு மரக்கன்றை வச்சு அந்த ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. இப்படி சொல்லணும்னா கோடி உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம உடம்புல 72% தண்ணி தாங்க. நீங்க நினைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது ஷேப் மாறிட்டே இருக்கு உள்ள. நல்லதெல்லாம் சொன்னீங்கன்னா டைமண்ட் மாதிரி அப்படி சூப்பரா அந்த ஷேப் மாறும். கெட்டதை சொன்னீங்கன்னா அக்லியா, கேவலமா, மோசமா அந்த ஷேப் மாறும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எனி டைம் பாசிட்டிவ் சங்கல்பம், எனி டைம். யாரு என்ன சொன்னாலும் பாசிட்டிவ், எதுக்குமே பாசிட்டிவ். நெகட்டிவ்ங்கிறது நம்ம வாழ்க்கையில
வரவே கூடாது. எனி டைம் பாசிட்டிவ். இதை மட்டும் மாத்துங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒரு 10 நிமிஷம் டைம் அதிகமா எடுத்துக்கிட்டேன், நிறைவு பண்ணிக்குவோம். இவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கோட நிறைவாச்சு.